ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணபதி பேசுறேன். நம்ம இந்த வீடியோல வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் பத்தி பார்ப்போம். மெயினா நம்ம மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்த்துருப்போம். அண்ட் மற்ற இண்டிகேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏசிடி அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். அப்புறம் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அதாவது கிரீன் கலர் கேண்டில்னா வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, ரெட் கலர் கேண்டில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, அப்புறம் கலரே இல்லாம வந்து ஒரு கேண்டில், ஒரு சில கேண்டில்ஸ் இருக்கும், டோஜி மாதிரி ஒரு கேண்டில்ஸ், அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அண்ட் கேண்டில்ஸ்டிக் டைப்ஸ், ஹேமர் பத்தி பார்த்துருப்போம், இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் அதை பத்தி பார்த்துருப்போம், டோஜி பத்தி பார்த்துருப்போம், நம்ம அப்புறம் ஸ்பின்னிங் டாப் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் டு எம்ஏசிடி. ஏன்னா அது எம்ஏசிடி மாதிரியே தான் இதுவும் வந்து அந்த ஆசிலேஷன், அந்த லைன்ஸ் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அந்த இண்டிகேட்டரோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டொகாஸ்டிக்ஸ். அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இண்டிகேட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது எனக்கு இது வரைக்கும் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸும் அது இருக்குது, பட் அந்த அளவுக்கு எனக்கு அது இருந்தது கிடையாது. லாஸும் அதனால எனக்கு கிடைச்சிருக்கு, பட் எனக்கு ப்ராஃபிட்டும் அதில் கிடைச்சிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டிகேட்டர். நம்ம அந்த இண்டிகேட்டர் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் தனியாக ஒரு செப்பரேட் விண்டோவில் எடுத்துக்கிறேன். ஸோ இட் வில் லிட்டில் பிகர். அண்ட் அலுமினியமை விட உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக நான் வந்து நேச்சுரல் கேஸ் போய்க்கிறேன். ஏன்னா அலுமினியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். வால்யூம்ஸ் அந்த அளவுக்கு பெரிய பெரிய வால்யூம்ஸ் இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு நேச்சுரல் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் வந்து நேச்சுரல் கேஸ் எடுக்கிறேன். பட் இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சாதாரணமாக நான் வந்து காப்பரில் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் நேச்சுரல் கேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அலுமினியம் அண்ட் ஜிங்க் இது நாலுமே கூட நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் ட்ரேடிங் வந்து நான் எடுத்ததுக்கு, பை பண்ணுறேனா செல் பண்ணுறேனா அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போ நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டொகாஸ்டிக்ஸும் சேர்த்து தான் பார்ப்பேன். நான் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் மட்டுமே வச்சு பண்ண மாட்டேன். அலாங் வித் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், மார்க்கெட் ட்ரெண்ட், அப்புறம் இந்த ஸ்டொகாஸ்டிக்ஸ் இண்டிகேட்டர், அப்புறம் எம்ஏசிடி நமக்கு என்ன சொல்லுது, அந்த மாதிரி வந்து பல இண்டிகேஷன்ஸ் அண்ட் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஒரு ட்ரேடே எடுப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இண்டிகேட்டர், அதை பற்றி பார்ப்போம். ஸோ கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டொகாஸ்டிக்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் லைன் அண்ட் க்ரீன் கலர் ரெட் அண்ட் பிளாக், உங்களுக்கு இந்த ரெண்டு லைனுமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அப்படியே கீழே அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே கீழே வருது. கீழே வந்து இந்த இடத்துல மேலே ஏறுற மாதிரி வந்து அந்த நம்ம எம்ஏசிடி பார்த்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ். அப்படின்னா கூட உங்களுக்கு எம்ஏசிடி நார்மலாக தெரியும். அப்படின்னாலே அந்த எம்ஏசிடி எப்படி வந்து அந்த சிக்னல் லைன் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே ஏற ட்ரை பண்ணுதோ அதுதான் வந்து நமக்கு இண்டிகேஷன் மார்க்கெட் மேலே போக போகுது அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி அப்படியே மார்க்கெட் மேலே போன மார்க்கெட்டு அது திரும்ப கீழே வர்றதுக்கு வந்து கீழே அந்த லைனை பிரேக் பண்ணி அந்த பிளாக் கலர் லைன் கீழே வரும்போது உங்களுக்கு அது இன்னொரு இண்டிகேஷன் மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆசிலேஷன் தான். மார்க்கெட் கீழேருந்து மேலே போக போதா இல்லை மேலே போனது கீழே இறங்க போகுதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசிலேஷன். அதில் தான் வந்து நம்ம மார்க்கெட் ஓகே இப்போ வந்து அப் ட்ரெண்ட் எடுக்க போகிறோம் அண்ட் இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து பாஸ்ட், இதுக்கு முன்னாடி நடந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், இதுக்கு முன்னாடி எப்படி மார்க்கெட் இருந்துச்சு அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் செட்டிங்ஸ் அந்த பிளாக் கலர் லைன் அண்ட் க்ரீன் கலர் பிளாக் அண்ட் ரெட். ஸோ பிளாக் அண்ட் ரெட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்பர் ஆஃப் பீரியட்ஸை பொறுத்து இருக்கும். ஸோ அந்த கே அப்படிங்கிறது தான் வந்து பிளாக் கலர் லைன் இண்டிகேஷன் பண்ணுது. நம்ம அதை தான் மேஜராக பார்ப்போம். அதுதான் வந்து அந்த ரெட்டை தாண்டி கிராஸ் பண்ணி மேலே போகுதா இல்லை மேலேருந்து கீழே வரும்போது அந்த ரெட்டை கிராஸ் பண்ணி அது வந்து பிளாக் கீழே வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த லாஸ்ட் 14 பீரியட்ஸ் அவன் எடுத்து தான் வந்து அந்த இண்டிகேஷன் காமிப்பான். அண்ட் ஃபார் ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா அதை டீன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அந்த டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த லாஸ்ட் 3 பீரியட்ஸ் எடுத்து அவன் வந்து அந்த வால்யூம் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் இருந்துச்சோ அந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி அவன் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் வந்து எப்படி ஃபியூச்சரில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான் இது. பட் அக்கார்டிங் டு கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் மார்க்கெட் எப்படி வேணால் பிஹேவ் ஆகலாம், அது நம்மளால கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் 14 பீரியட்ஸ் அண்ட் இவன் வந்து 3 பீரியட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த பிளாக் கலர் லைனும் இந்த ரெட் கலர் லைனும். ஸோ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த கீழே ஒரு லைன் இருக்கும், நடுவில் ஒரு லைன் ஒன்று இருக்கும், அப்புறம் மேலே ஒரு லைன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கீழே இருக்க லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 20 அப்படிங்கிற மார்க்கில் வந்து கீழே இருக்க லைனில் வச்சுருப்பாங்க. இந்த மிடில் லைன் வந்து 50ங்கிற வேல்யூ,
இந்த மேல இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா 80 அப்படிங்கிற வேல்யூ. ஸோ இதில் வந்து நான் மார்க்கெட் வந்து எப்பவுமே இந்த 20 கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மேலே போகிறதுக்காக இண்டிகேஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்திருக்கான், ரிவர்ஸ் எடுத்தவன் திரும்ப மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், திரும்ப கீழே வந்திருக்கான், அப்புறம் திரும்ப மார்க்கெட் இங்கேயே மேலே போயிட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்வேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு 40 கிட்ட தான் இருக்குது, எனக்கு 40 கிட்டேயே வந்து அவன் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இந்த இண்டிகேஷன் வந்து கண்டிப்பா என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து இது ஒரு இண்டிகேஷனா எடுப்பேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அதை எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து ப்ராப்பரா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்பரான கேண்டில் இது. நான் அது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இது வந்து 80 கிட்ட போய் கிராஸ் பண்ணல, இது சம்வேர் அந்த லைனுக்கு கீழேயே வந்து இவன் கீழே போறதுக்காக கிராஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால நான் இதை வந்து 100% வந்து இது ஒரு டவுன் ட்ரெண்டா நான் எடுத்துப்பேனா கண்டிப்பா நான் யோசிப்பேன் இதை டவுன் ட்ரெண்டா நான் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எனக்கு அப்படியே வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது, நல்லா கீழே வருது. அண்ட் கரெக்டா இவன் எங்க வந்து அந்த ரெட் கலர் லைனை தாண்டி இந்த பிளாக் கலர் சிக்னல் லைன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் சிக்னல் லைன் நான் எடுத்துப்பேன் அதை. ஸோ நமக்கு வந்து இது ஓகே நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன இண்டிகேஷன் காமிக்கிறதுனால நான் இதை வந்து சிக்னல் லைன் ரெப்ரசென்ட் பண்றேன் இந்த வீடியோல. ஸோ இந்த சிக்னல் நமக்கு காமிக்குது, என்ன காமிக்குதுன்னா ஓகே இப்போ அந்த ரெட்டை கிராஸ் பண்ணி ஃபார் த லாஸ்ட் 14 பீரியட்ஸோட டேட்டாவை எடுத்து அவன் மார்க்கெட் வந்து இப்போ என்ன சொல்றான், அந்த பிளாக் கலர் லைன் ரெட்டை கிராஸ் பண்ணிட்டு இப்போ நான் மேலே போக போறேன் அப்படிங்கறத ஒரு சின்ன இண்டிகேஷன் பண்றான் அவன். இது எந்த இடத்துல கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்வேர் அட் 7ல 6.97ல வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல இண்டிகேஷனாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா மார்க்கெட் ப்ராப்பராக வந்துகிட்டு இருக்கான், ப்ராப்பராக கீழே இறங்கியிருக்கான், அண்ட் ப்ராப்பராக இப்போ வந்து மேலே போகிறோம். இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து 80க்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், அப்புறம் திரும்ப மேலே போகிறான், திரும்ப கீழே வந்திருக்கான். நல்லா நீங்கள் பாருங்க, நல்ல ஒரு லைன் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தான லைனாக இல்லாமல் மார்க்கெட் நல்லா கொஞ்சம் அப்படியே பெண்டு விழுந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி போய் அது ஸோ நான் இது என்ன பார்ப்பேன் அப்படின்னா இது மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு, மார்க்கெட்டுக்கே வந்து ரொம்ப அந்த இண்டிகேஷனால வந்து மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே போகுதான்னு அதாலே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா அது கீழே போகும்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு, அப்புறம் பார்த்தா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போயிருக்கான், அப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழே வந்திருக்கான், அப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், திரும்ப மேலே போயிருக்கான், அப்புறம் திரும்ப ஒரு நல்ல ரெட் கலர் கேண்டில் விழுந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு அந்த 80லேருந்து இந்த 20க்குள்ள வந்து எங்கேயாச்சும் அது வந்து கிராஸ் பண்ணி கீழே வர்றதுக்கோ இல்லை மேலே போகிறதுக்கோ ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக இண்டிகேஷனாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து இது ரொம்பவே யோசிப்பேன். இந்த மாதிரி வந்து மிடில் இருக்கிறதுக்கு சம்வேர் 80க்கு மேலே போய் இப்போ அவன் வந்து இந்த லைன் வந்து இங்கே கிராஸ் பண்ணாமல் ஒருவேளை 80க்கு மேலே போய் அவன் கிராஸ் பண்ணி கீழே வர ட்ரை பண்ணியிருந்தான்னா கண்டிப்பாக எனக்கு அப்போ அது ஒரு இண்டிகேஷனாக எடுத்திருக்கும். ஓகே இது வரைக்கும் சேச்சுரேஷன் லெவல் டச் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அவன் மேபி மேலே போவானோ இல்லை வந்து எனக்கு ரிவர்ஸ் கொடுத்தான் அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி கீழே 20க்கு கீழே வந்து எனக்கு ஒரு லைன் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு அது ஒரு இண்டிகேஷனாக நான் எடுத்துப்பேன், மார்க்கெட் ஓகே மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற இண்டிகேஷனாக நான் எடுத்துப்பேன். ஸோ இது ஒரு நல்ல இண்டிகேஷன். நம்ம வேற எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். இது இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு ப்ராப்பராக கீழே வரல, ஏன்னா இங்கே மேலே போயிருக்குது, இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு விழுந்துருச்சு, இங்கே ஒரு பெண்டு விழுந்து திரும்ப மேலே போய் திரும்ப வந்து கீழே வந்திருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர் லைனாக எனக்கு ஃபார்ம் ஆகலை, அது ஒரு ப்ராப்பர் வேவ் லென்த்தாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த வேவ் லென்த்துக்கு இது ப்ராப்பராக அமையாததுனால கண்டிப்பாக நான் இந்த இடத்துல வந்து கீழே போகிறதுக்கு யோசிப்பேன். பட் நீங்கள் அப்படியே கொஞ்சம் அடுத்த ஒரு 4-5 டைம் ஃப்ரேம் கழிச்சு தாண்டி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் பாருங்க, இது அழகாக வந்து மார்க்கெட் கீழே வந்து டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் பக்கமே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. செல்லர்ஸ் பக்கமே வந்தவன் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பயர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பாருங்க, அவன் க்ரீன் இவ்வளோ நேரம் ரெட்டாக இருந்தவன் ஒரு க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்கான், அடுத்து இன்னொரு க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்கான். அப்படிங்கிறப்ப மேபி நான் இது ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ வந்து based on 14 periods ஸ்டொகாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இண்டிகேட்டர் என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆக போகுது, இது வரைக்கும் வந்து டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு, இனஃப் இஸ் இனஃப், இதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ பயர்ஸ் பக்கம் போக போகுது, மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காமிக்கிறதுக்காக தான் வந்து அந்த பிளாக் கலர் லைன் வந்து ரெட்டை கிராஸ் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுது. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங்காக பேட்டர்ன்ஸும் வந்து 336ல அது ஓப்பன் ஆன ப்ரைஸு அவன் மேலே 339, இது சம்வேர் 10:45 நைட்டு தான் நடந்திருக்குது. 10:45 நடந்தவன் வித்தின் 11 o'clock அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 336லேருந்து அவன் 339.4 வரைக்கும் மேலே போயிருக்கான், அண்ட் சம்வேர் 339.9. ஸோ ஒரு $4 கிட்ட வித்தின் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் அவன் $4 வரைக்கும் மேலே போயிருக்கான் இந்த இண்டிகேஷன் காமிச்சதுக்கு அப்புறமா.
இது வந்து பையிங் சைட்ல நம்ம ஒரு இண்டிகேஷன் பார்த்துருக்கோம். மார்க்கெட் அப்படியே கீழே டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் லைன் வந்து ரெட் லைனை கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ நமக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கு இல்லைங்களா. அகைன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டொகாஸ்டிக்ஸ் மட்டுமே வச்சு நம்மளால எவ்ரி டைம் ப்ராஃபிட் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டவுட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் எல்லா இண்டிகேட்டர்ஸ் மாதிரியும் இந்த இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் இண்டிகேட்டர் வந்து ஸ்டொகாஸ்டிக்ஸ். எனக்கு அது ஒரு 80லேருந்து ஒரு 85% வரைக்கும் எனக்கு அவன் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் கொடுத்தது கிடையாது, பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கான். பட் நீங்க வந்து மற்ற காம்பினேஷன்ஸும் உள்ள யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபால்ஸ் பாசிட்டிவை வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்கு வந்து நீங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஸ்டொகாஸ்டிக்ஸ் மட்டுமே வச்சு பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டர் தான். என்னதான் அது வந்து நமக்கு ஒரு 85% நமக்கு அது பாசிட்டிவா கொடுத்தாலும் மீதி இருக்க அந்த 15%ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்த ப்ராஃபிட்டும் வைப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ரீசனால ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் அண்ட் எக்ஸிட் நம்ம எப்ப வெளில வரணும் அப்படிங்கிறது நம்மளால தீர்மானமா சொல்ல முடியாது. நம்மளோட ஓன் அனாலிசிஸ்ல வந்து நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு இவ்வளவு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இவ்வளவு ப்ராஃபிட் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ரேஷியோல நம்ம வெளில வரலாம். பட் ஆனா வந்து நீங்க 2-3 இண்டிகேஷன்ஸ் அண்ட் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்க உள்ள வந்து கன்சிடரேஷன்ல கொண்டு வந்து நீங்க அதுக்கப்புறமா ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கான்பிடென்ட்டா சொல்லலாம் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கறது நடக்கும். இப்ப நம்ம புல்லிஷ்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா புல்லிஷா இருக்கும், இல்ல நம்ம பேரிஷ்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா பேரிஷா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் ஆனா நீங்க ஸ்டொகாஸ்டிக்ஸ் மட்டுமே வச்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன். நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஸ்டொகாஸ்டிக்ஸை தாண்டி நீங்க மேபி உங்களோட அனாலிசிஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் சம் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வரலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா வந்து புல்லிஷாவே தான் இருக்கிறான், நல்லா கிரீன் கலர் கேண்டில்ஸா விழுந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ரெட் கலர் கேண்டில் ஒன்று விழுந்திருக்கான். ஸோ இவனும் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா அந்த 80 அப்படிங்கிற லைனுக்கு மேல போய் தான் வந்து அந்த கிரீன் அந்த பிளாக் கலர் லைன் வந்து ரெட்டை வந்து கிராஸ் பண்ணி கீழே இறங்குறான். ஸோ அப்போ இது ஒரு இண்டிகேஷன் நல்ல மார்க்கெட் புல்லிஷாவே இருந்த மார்க்கெட் வந்துட்டு நமக்கு ஒரு சடனா வந்து ஒரு ரெட் ஒன்று கொடுக்குது. ரெட் கொடுத்ததுக்கு அடுத்த கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் 345.6 346 வரைக்கும் மேல போயிருக்க கேண்டில் வந்து எங்க வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 341 வரைக்கும் கீழே வந்திருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்திருக்கான். சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். எஸ், ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே கீழே வந்திருக்கான். ஸோ இது ஒரு இண்டிகேஷன் தான் இல்லைங்களா. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் இருந்திருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெயரிஷ் கேண்டில். ஸோ இது நீங்கள் வந்து ஒரு பெர்மெண்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டொகாஸ்டிக்ஸ் மட்டும் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இதனோட ஓன் அனாலிசிஸ் ஒரு 80லேருந்து 85% வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். பேலன்ஸ் இருக்க அந்த 15% could be a false positive. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு ஸ்டொகாஸ்டிக்ஸ்ல. பட் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க ஸ்டொகாஸ்டிக்ஸ் மட்டும் வச்சு பண்ணாதீங்க, பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் அனாலிசிஸ், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், மார்க்கெட் ட்ரெண்ட் அது எல்லாத்தையுமே உள்ள கன்சிடரேஷன்ல உள்ள கொண்டு வந்து பண்ணீங்கன்னா இட் வில் பி எ ப்ராப்பர் ட்ரேடா இருக்கும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க இது நீங்க ஸ்டொகாஸ்டிக்ஸ் பார்க்கும்போது அட் த சேம் டைம் உங்களோட பேட்டர்ன்ஸையும் நீங்க பாருங்க. மார்க்கெட் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளீட்டா புல்லிஷா இருக்கிறவன் ஒரு ஒரு பெயரிஷ் கேண்டில் ஒன்று விழுகிறான், அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல்லா பெயரிஷா தான் இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த மிடில்லே தான் வந்து எனக்கு ரிவர்ஸ் கொடுத்துருக்கான். கீழே வந்துகிட்டே இருந்தவன் திரும்ப அந்த பிளாக் கலர் லைன் வந்து ரெட் லைனை கிராஸ் பண்ணி மேலே ஏறுறான். ஸோ மேலே ஏறினவன் அதுக்கப்புறம் மேலே ஏறி இருக்கான் 345, அவன் அப்படியே மேலே வந்து 349.8 வரைக்கும் மேலே போயிருக்கான். ஸோ விச் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். மார்க்கெட் மேலே தான் போயிருக்கான். பட் நான் இந்த இடத்த எடுப்பேனான்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்த நான் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே மேலேயே வந்து கிராஸ் பண்ணிட்டான். எனக்கு இந்த 20க்கு கீழே வந்து கிராஸ் பண்ணா மட்டும்தான் வந்து எனக்கு அது ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷனா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸ். அதனால வந்துட்டு நான் கண்டிப்பா வந்து நான் இந்த 50ங்கிற இடத்துல வந்து இல்ல சம்வேர் பிட்வீன் 80லேருந்து 20க்குள்ள எத்தனை வாட்டி அவன் வந்து மேலே கீழே போயிட்டு வந்தாலும் நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன். நான் இந்த 80க்கு மேலே போய் அவன் கீழே வந்தாலோ இல்ல 20 கீழே போய் இப்ப நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா 20 கீழே லைன் வந்து அதுக்கப்புறம் எனக்கு கிராஸ் பண்ணி மேலே போறதுனால கண்டிப்பா நான் வந்து இதை எடுப்பேன்.
அண்ட் அட் த சேம் டைம் இதுவுமே வந்து நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா எனக்கு 80க்கு மேலே போய் ப்ராப்பராக எனக்கு வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸும் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகி எனக்கு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நான் இதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக நம்ம இதை பண்ணோம், நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா 80க்கு லைன் மேலே தான் வந்திருக்குது. பல வாட்டி இங்க பாருங்க 80க்கு மேலேயே மேலே போகிறான், கீழே வந்திருக்கான், மேலே போகிறான், கீழே வந்திருக்கான், மேலே போகிறான், கீழே வந்திருக்கான். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மார்க்கெட் மேபி வந்து அவனுக்கே ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் லெவல் அவனுக்கே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த இந்த இண்டிகேட்டருக்கே வந்து எப்படின்னா எனக்கு மார்க்கெட் கீழே போகுதா மேலே போகுதா எனக்கு தெரியல. அப்படியே ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு இது பார்த்தா தெரியுது எனக்கு. அதனால வந்து நான் கண்டிப்பாக இந்த இடத்துல உள்ளே போகிறதுக்கு யோசிப்பேன். பட் எஸ், உங்களுக்கு உங்களோட ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அனாலிசிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போகலாம். அண்ட் இந்த ஸ்டொகாஸ்டிக்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை பேக் டெஸ்டிங் பண்ணி பாருங்க. இது வந்து கமாடிட்டிஸ்ல இது வரைக்கும் நான் வந்து காப்பர், நேச்சுரல் கேஸ், அலுமினியம் அண்ட் ஜிங்க்குக்கு நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்டொகாஸ்டிக்ஸ் ரொம்ப சிம்பிள் இண்டிகேட்டர் தான், பட் எட் பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா வந்து இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும். பட் இட்ஸ் பெட்டர் நீங்கள் அந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல மற்ற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸோடையும் மற்ற இதோடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குது, இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்குது, மேலே போயிருக்குது. அண்ட் ஸோ இங்கேயுமே வந்து அந்த லைனுக்கு கீழே தான் வந்து அவன் வந்திருக்கான். ஸோ இதுவுமே கொஞ்சம் மேலே போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த இண்டிகேட்டர் பற்றி உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், எஜுகேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.